தலைநகரின் இதயத்திலே ஒரு தர்ம யுத்த களத்திலே சத்தங்கள் அடங்காத வீதியிலே சத்தியம் தேடும் கூட்டத்திலே ஜந்தர் மந்தர் நிமிர்ந்து நிற்கும் உரிமை குரல். வணக்கம் நேர்களே. இன்று ஜந்தர் மந்தரில் போராட்டமானது உண்ணாவிரத போராட்டமாக தொடங்கி இன்று 4வது நாளாக பயணிக்கிறது. அதாவது ஆல்ரெடி 12வது நாள் இன்று, இதில் உண்ணாவிரதமாக 4வது நாள் இன்று பயணித்து கொண்டிருக்கிறது. அதில் சோனம் வாங்குஜே அவர்கள் வெறும் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இதை பற்றி வட இந்திய செய்தி நிறுவனங்களும் சில திபெத், அதாவது அந்த செய்தி நிறுவனங்கள் நடத்தப்படும் விவாதங்களும் நேர்மறை எதிராக போய்கொண்டிருக்கிறது. ஆம், அவர் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த பாத்திரத்து மூலமாக, அதாவது ஜக்கு மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாரு தண்ணி குடிப்பதற்கு, அதை ஒரு வெள்ளை துணியால் வெள்ளை உரையால கவர் பண்ணி அதை வச்சு குடிக்கிறாரு. இதை பார்த்து அவங்க எல்லாம் இவரெல்லாம் சிக்கன் சூப் அதில் ஊற்றி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இது பேர் உண்ணாவிரதமா அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல் பண்ணி சில வீடியோக்கெல்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேயர்களே. அதுக்கு இன்னைக்கு சோனம் அவர்கள் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அபிஜித் ஜிக்கையும் அதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். திரு சோனம் அவர்கள் இன்று காலையில் அரசு மருத்துவரை அழைத்து வந்து தன் உடம்பை செக் பண்ணி, அந்த உடம்புல அவருடைய பிளட் சுகர் 60ங்க, வேற ப்ரெஷர் நார்மல், கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை அரசு மருத்துவரை வச்சு கொடுக்க வச்சிருக்கிறாங்க. நான் சிக்கன் சூப் சாப்பிட்டா என் உடம்புல சர்க்கரை அளவு 60 இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதே போல் அஜித் தீபுக்கும் அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த உண்ணாவிரதத்துக்கு டெல்லியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சாயந்தரம் ஆனால் நம்மளாம் பீச்சுக்கு போகிற மாதிரி, சாயந்தரம் ஆனால் வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் வா ஜந்தர் மந்தர் போகலான்னு பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணுறாங்களாம். அதனால் பேரண்ட்ஸுங்களாம் சாரையாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. ஆனால் பஸ்ஸு தான் வர மாட்டேங்குங்க. இதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருமா, இப்போ பஸ்ஸே வருது இல்லையா. போனால் அதுக்கு முன்னாடி கரெக்டாக இப்படி போயிருதுங்கன்னு சொல்லிடுறாங்களா. அதனால் ஜந்தர் மந்தருக்கு போகிற கூட்டத்தை அரசாங்கம் பாதி அளவுக்கு குறைத்திருக்கிறதாம். ஆனாலும் பாதி ஜனங்க விடாப்படி ஆட்டோ எதுவும் பிடிச்சி நேராக ஜந்தர் மந்தர் போயிடுறாங்க. வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்க கட்டாயத்தின் பேரில் பணம் செலவஞ்சாலும் பரவாயில்லன்னு ஜந்தர் மந்தம் போகிறாங்க. அது மாதிரி பிபிசி நியூஸ் சேனலு இதை பற்றி விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. அது உண்மை அப்படியே சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, டெல்லியில் 40 டிகிரி செல்சியஸ் அதிகமான வெயில். அந்த மாதிரி வெயில் இருக்கும்போது மக்கள் யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இந்த ஜந்தர் மந்தரில் பார்த்தா 40 டிகிரி செல்சியஸ் வெயிலையும் ஜனங்க கூட்டமாக வாலிபர்கள், மாணவர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் கூட்டமாக அங்கே பிளாட்பாரத்தில் உட்கார்றதும், தனிமைப்படுத்தி உட்கார்றதும், அங்கங்கே படுத்துக்கிறாங்க. எல்லாமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இசைக்கருவிகளை கொண்டு இசைச்சு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு இந்தியாவில் ஒரு புதுமையான அனுபவம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கட்டுரையை வடிவிச்சிருக்குங்க. அது போல் பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்திற்கு பங்கு கொள்ள வந்த ஒரு பெண், அந்த பெண் ஆல்ரெடி நம்ம அபிஜித் ஜிக்கி அவர்களுக்கு அவங்க அம்மா மூலமாக மகாராஷ்டிராவில் சமைக்கிற அதே மாதிரி உணவெல்லாம் வழங்கி வருது. அது தொடர்ந்து அந்த பெண் அந்த போராட்டத்தில் கலந்துருக்கு. ஆனால் தரையில் ரோட்டில் உட்காந்து அந்த பெண் பேட்டி கொடுக்குறா பாருங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார், அங்கே பிஜேபி சொல்றதுல டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற இடத்துல நிர்வாகமும் நல்லா இருக்கும், அங்கே பொருளாதாரமும் நல்லா இருக்கும். அதனால நீங்க டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வாங்கன்னு மற்ற ஸ்டேட்ல போய் இவங்க சொல்றாங்கல்ல. அந்த ராஜஸ்தான் மாநிலத்துல அங்க டபுள் இன்ஜின் சர்க்கார். அங்க பாருங்க, அதாவது மருத்துவ மாணவர்களுக்கு கவுன்சிலிங் எக்ஸாம், மருத்துவ மாணவ கவுன்சிலிங் எக்ஸாம் நடந்திருக்குங்க. அதில் பார்த்தா அதில் கூடங்க பேப்பர் லீக். அதாவது நீட் பேப்பர் லீக் ஆகுது, சிபிஎஸ் ஸ்கூலில் குளறுபடி, அப்புறம் மாதிரி நீட் தேர்வு லீக் ஆகுதுன்னா அங்கேயும் லீக்கா. அது சொல்லுது என்ன இது டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் கூட அங்கே லீக்கேஜ் ஆகுது. இந்த நேரத்தில்
நாடு முழுக்கும் மாணவர்கள் கொந்தளிச்சு நிற்கிற இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்ப்பு இருந்தாலும் அங்கே லீகலைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த அரசாங்கம் வந்து இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய கவனம் எல்லாமே எதிர்க்கட்சியினுடைய எம்எல்ஏ எம்பிகளை உடைச்சி அதிகாரத்தை பலப்படுத்திக்கிறதுல தாங்க கருத்தா இருக்கு. எங்க நிலைமை ஐயோன்னு இருக்குதுங்க. எங்கெல்லாது இப்படி பிற்காலத்துல வர்ற மாணவர் நிலைமை என்னவோ அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு கேள்வியை சொல்லியிருக்குங்க. இது மாதிரி ஒரு நபர் அவர் பேட்டி கொடுக்கிறார். சோனம் வாங்குஜி அவர்கள் ஒரு நம்ம நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு அதிசயமானவர். அவர் வந்து நம்ம இராணுவ வீரர்கள்லாம் குளிர்ல வந்து நடுங்குறாங்க, மலை பிரதேசம் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக சூரியன்ல இருந்து வெப்பம், அந்த வெப்பத்தை பயன்படுத்தி ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதுல தங்குற இராணுவ வீரர்களுக்கெல்லாம் அந்த குளிர் பாதிக்கிறது கிடையாது. அதுல வெப்பத்தை சரியான அளவு மெயின்டைன் பண்ணுது அந்த மாதிரி கூடாரெல்லாம். அந்த அளவுக்கு யோசித்து நம்ம இராணுவ வீரர்களுக்காக பண்ணவருங்க. அவரு இந்த மக்களுக்காகவும் இந்த இளைஞர்களுக்காகவும் நிறைய போராட்டம் நடத்திருக்காருங்க லடாக்ல. இங்க வந்து இப்போ உண்ணாவிரத போராட்டம் இருக்காருங்க. அது நம்ம நாட்டுக்கு அவமானங்க, நம்ம நாட்டுக்கு அவமானங்க. இது தற்கொலை முயற்சிக்கு சமங்க. ஸோ இதை பார்த்தாவது இந்த இளைஞர்கள், இந்த நாட்டு மக்கள்லாம் திருந்தி இந்த ஜந்தர் மந்தர் நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி உருக்கமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. வருந்தத்தக்க நிகழ்வு நடந்திருக்குதுங்க. அது வருந்தத்தக்க நிகழ்வு நமக்கா இருந்தாலும் அந்த மாணவனுக்கு அது ஒரு வெற்றிங்க. ஆமா, பீகாரை சேர்ந்த ஒரு நபர், ஒரு வாலிபர் நம்ம சோனம் பானர்ஜி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டாருங்க. சரியா பேனர்லாம் வச்சு உட்காந்தாரு. நீங்கள் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். தண்ணி மட்டும் குடிப்பேன். நம்மளை அப்ஜித்துக்கு போய் வற்புறுத்தினார். போய் வேண்டாம்ப்பா விட்டுருப்பா, வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுக்கே இல்லைங்க, நான் தண்ணி மட்டும் குடிப்பேங்க, என் கோரிக்கையை பாருங்கள், இந்த மக்களுக்காக இளைஞர்களுக்காக நான் போராட தயார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதை செய்யணுங்க, அப்போ தாங்க நான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் அவரை விட்டுட்டாருங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தாருங்க. 5 நாள், 6ஆவது நாள் மைக்கடிச்சு விழுந்துட்டாருங்க. அவர் உடனே கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ அவர் நல்லபடியாக இருக்கிறதாக கேள்வி வந்தது. ஸோ அவருடைய போராட்டம் உண்மையிலே வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தர்மேந்திரா பிரதான், இன்னைக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் போன்ற பெரிய பெரிய மினிஸ்டருங்க எல்லாமே பதவியை மாற்றி போட போகிறாங்க. இது ஒரு நல்ல அறிகுறி தான். ஆனால் பதவியை மாற்றி போட்டால் மட்டும் போதாதுங்க. நம்ம தர்மேந்திரா பிரதான் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த மக்கள், இந்த இளைஞர்களுடைய கோரிக்கையை அரசு கவனம் சாய்க்க வேண்டும். சாய்ச்சா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த அரசு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த மாணவர்கள் வேற மாதிரி பெறக்கூடாது. தலைநகரின் இதயத்திலே ஒரு தர்ம யுத்த களத்திலே, சத்தங்கள் அடங்காத வீதியிலே, சத்தியம் தேடும் கூட்டத்திலே, ஜந்தர் மந்தர் ஜந்தர் மந்தர்